இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுக்கறதுல கடியே போயிடுச்சு. சரி, அடுத்து மானை பார்க்கலாம் வாங்க. மான் ரொம்ப அழகா இருக்குல்ல. காலையில நேரங்கிறதுனால எல்லா மானும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அடுத்து வாங்க நீர் யானைய பார்ப்போம். காலையில நேரங்கிறதுனால எல்லா விலங்குகளும் தண்ணி குடிக்கவும் அசைப்போடவும் நமக்குத்தான் பயமா இருக்க தவிர இந்த காக்காவும் நாரையும் அதோட பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்குதுங்க. ஆனா வர்ணிகா பாப்பா பயந்துக்கிட்டு பார்க்கவே மாட்டேன்னு திரும்பி நின்றுட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரி வா பாப்பா ஓடியே போயிடலான்னு சிறுத்தையை பார்க்க போயிட்டு அத பாத்தீங்கன்னா காலையில வாக்கிங் போற பழக்கம் இருக்கு போல. சுத்தி சுத்தி நடந்துட்டே இருக்கு. எங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. அட போங்கடா அப்படின்னு காட்டருவிய பார்க்க வந்தோம். அதுவும் எங்களை கண்டுக்கிற மாதிரி தெரியல. சரி வாங்க அடுத்து சிங்கத்தை பார்க்கலான்னு போனோம். ஆனா ஒண்ணு தெரியுதுங்க, எல்லா விலங்குகளும் காலையில வாக்கிங் போகும் போல. சரி நீங்களே பாருங்க, அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல உட்காருதா பாருங்க. சரி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துக்குள்ள ஒரு சிங்கம் கூண்டுகிட்டே எகிரிச்சாமா. அதை போய் வீடியோ எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். வீடியோ எடுக்கிறதுக்காக வேக வேகமாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே வேலை பார்க்குறவங்க சிங்கத்துக்கு ஃபுட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த சிங்கம் வந்து உள்ளே போயிடுச்சு. இருந்தாலும் க்ளோஸ் அப்பில் எடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து புளியை பார்க்க போவோம். அங்கே புளியை பார்த்தா அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்குது. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்குள்ள அங்கே வேலை பார்க்குற அண்ணா வந்துட்டு புளிக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வேற போட்டுட்டு இருக்கிறாரு. ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கம்பீரமா நடந்து வந்துட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புளியை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூல ஒரு குரங்கு கூட இல்லை. ஓகே, அந்த புளியை தான் கேப்சர் பண்ண முடியலனாலும் பக்கத்துல இன்னொரு கூண்டுல ஒரு புளி இருந்துச்சு. சரி அந்த புளியவாவது கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா அங்க இருக்கிற அண்ணா அந்த புளிக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து எங்க பிள்ளைங்க எங்களுக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா திருவனந்தபுரத்துக்கு ஒரு விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.